விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு பெட்ரூம் ஆர்கனைசேஷன் கைண்ட் ஆஃப் பெட்ரூம் டூர்னு கூட வச்சுக்கலாம். ரொம்ப நாளாக வந்து நான் வீடெல்லாம் ரொம்ப காட்ட மாட்டேன். ஏதாவது பேக்கிங் ரிலேட்டடாக குக்கிங் ரிலேட்டடிஸ் தான் பண்ணுவோம். சரி, இதுக்கப்புறமா விளாக்ஸும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, என்னோட பெட்ரூம் நான் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், பட்ஜெட்டில் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் கிடச்சிருக்குன்றது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்ப ஒன்றும் சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது. எனக்கு மைண்டுக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச கலர்ஸில் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே அஃபோர்டபுள் திங்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். எப்போவுமே இந்த வீட்டில் அப்படி தான் க்ளீனாக வச்சுருப்பாங்களா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் வந்து குழந்தைங்க இருக்கிற வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நல்லா வச்சுக்க தான் ட்ரை பண்ணுவேன். நானும் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை செருப்பால் அடிப்பாங்க. ஸோ எனக்கு வீட்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் ஆள் இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளே எல்லா வேலையும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ பிஸ்னஸ் எல்லாம் பார்க்கணும். இன்றைக்கி எனக்கு பிடிச்ச என்னோட பெட்ரூம், அதாவது என்னோட மோஸ்ட் ஆஃப் த டைமை நான் வந்து ஈவன் இந்த ஒர்க் டைம் கூட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது பெட்ரூமில் தான். பிகாஸ் அங்கே தான் ஒர்க் பண்ணுவேன், அங்கே தான் ஏதாவது ட்ராயிங் பண்ணுறேன், அது எனி அதர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனா கூட பெட்ரூமில் தான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி எனக்கு பிடிச்ச பிளேஸை உங்களோட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் இதே மாதிரி க்ரியேட் பண்ணணும்னா கீழே லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ப்ராடக்ட் லிங்க்லாம் வந்து சோர்ஸ் பண்ணது கொடுக்குறேன். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணதும் இருக்கும். ஸோ ஆன்லைனில் வாங்கினது மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க என்னோட பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பெயிண்டிங் வந்து நானே தான் பண்ணிக்கிட்டேன். இது வந்து அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணேன். நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு இனிஷியலாக இந்த மாதிரி பெரிய ட்ராயிங்ஸ் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஏதாவது பேட்டர்ன்ஸ் எடுத்து வச்சு கூட வரையலாம். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய லீஃப் இருந்தாலும் நம்மளால் பேட்டர்ன்ஸ் கூட எடுத்து அந்த ஸ்கெட்ச் மார்க்லாம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ஏதாவது ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன இடத்துல வரைஞ்சி பழகிட்டு அதுக்கப்புறம் பெருசு போங்க. நான் சின்ன வயசுலேருந்து ட்ராயிங் பண்ணுவேன். அதனால் எனக்கு வந்து டேரெக்டாக வாலில் பண்ணுறதுக்கு ஈஸி. இல்லைன்னா பெயிண்ட் செலவு மொத்தம் வேஸ்ட்டாக போயிடும். காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அழகாக இந்த செண்பகப்பூ பூக்கும். இது வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தது. செம்மையாக வளர்ந்துருக்கு. இது அவங்களுக்கே தெரியாது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பெட்டுக்கு தேவையானதெல்லாம் போட்டால் தான் அந்த பெட்ரூமே அழகாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து மேட்ரஸ் போடக்கூடிய அந்த பெட்ஷீட் கவர், ஃபிட்டட் கவர் எல்லாமே வந்து ஹோம் ட்ரெஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து வாங்கியிருப்பேன். செம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம். இவங்க கிட்ட வாங்கினதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இது வந்து ரீவாஷபிளாக இருக்கணும். இப்போ யூஸ்வலாக நீங்கள் வந்து இந்த மேட்ரஸஸ்க்கு போடுற ப்ரொடக்டரோ இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுற பில்லோ கவர் எது பார்த்தீங்கன்னாலும் ஒரு மாதிரி பாலிஸ்டர் ரேயான் ஃபேப்ரிக்ல இருக்கு. பர்சனலி நான் அதுக்கு பயங்கர அகெயின்ஸ்ட். பிகாஸ் அது வந்து பார்க்க நல்லா இருக்குமே தவிர குவாலிட்டியே இருக்காது. நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு இன்னொரு வாஷ் பண்ணுறதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக பம்பா போயிடும். தூங்கும்போதுமே உங்களுக்கு வந்து அந்த ஸ்வெட்டிங் இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஏன்னா அது வாட்டர் ப்ரூஃப் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால வந்து பியூர் காட்டனாக தேடிட்டு இருந்தேன். ஸோ இவங்க பேஜில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பியூர் காட்டன் இருக்கு. அதாவது இதை வாஷ் பண்ணி நம்ம அயன் பண்ணி போட்டோம்னா புதுசு மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. நம்ம வாஷிங் மிஷினில் தான் வாஷ் பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்கு மேடெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக இது ஒரு சூப்பர் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். இது பாத்தீங்கன்னா ஃபிட்டட் கவர் எல்லாமே வந்து நான் கிங் சைஸ் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து கிங் சைஸ் பெட், அதனால வந்து கிங் சைஸ் வாங்கியிருக்கோம். நீங்க என்ன சைஸ் கேட்டீங்கன்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. பிகாஸ் அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றதுனால சூப்பராக குவாலிட்டிலாம். இது வந்து ஃபிட்டடா வரும். இதுக்கு வந்து பில்லோ கவருமே வந்துருக்கு. பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்ககிட்ட காட்டிட்டு வீடியோ பண்ணணுமே சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் பர்டிகுலரா அந்த கிரீன் ஷேட் வேணும்னு கேட்டு வாங்கினேன். இதுவுமே பில்லோ கவரோட இருக்கு. இது வந்து பார்டர் மாதிரி. இப்போ நான் விரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒரு ப்ளூ கலர் வாங்கினேன். ஏன்னா இப்போ நம்ம வீடுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒரு 4 to 5 செட்ஸ் இருந்தால் தான் நம்மளால வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இத்தனையும் ஒரு வீட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னோட கன்வீனியன்ட்டுக்கு துவைச்சு எடுத்துட்டு இருக்க பதிலாக ஒரு 2 இருந்துச்சுன்னா நம்ம போட்டுட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பேக்கப் பிளான் இருக்கும். இஃப் இன்கேஸ் கெஸ்ட் யாராவது வராங்க சடனானா ஒரு நியூ இருந்ததுன்னா எடுத்து போட்டுக்கலாம்ல. அதுக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ப்ளூ ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயுமே பில்லோ கவரோட வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரெட்டு பிளாக் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து அடிச்சுக்கும், அப்படியே ஆசையாக இருக்கும் எனக்கு. ஸோ அதுலேயே நான் 2 வாங்கினேன். இதுவுமே அந்த பார்டர் ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்ல இப்படி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த நூலோட வீவிங்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு பெட் கவர்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட். நம்ம அப்பப்போ ரூம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம்ல. ஸோ ஒரே மாதிரி இருந்தால் போர் அடிக்கும்ல. ஸோ நான் அப்பப்போ வேறு மாதிரி செட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இது எல்லாமே கிங் சைஸ். உங்களுக்கு எல்லா சைஸஸ்லையும் உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா கர்டன்ஸ் தான். இப்போ ஒரு வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு இந்த கர்டன்ஸ் போடுற அந்த சைஸ் எல்லாமே இவங்க கிட்ட ஃபுல்லி கஸ்டமைஸ். நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 8 விண்டோஸ் இருக்குது. ஸோ 4 ஃப்ளோர்ஸ். ஆக்சுவலி இந்த வீடு வந்து நமக்கு 4 ஃப்ளோர் இருக்குது. ஸோ 4 ஃப்ளோர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃப்ரெஞ்ச் டோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த லாங்காக வேணும் நான் பர்டிகுலராக கேட்டு வாங்கினா அவங்க அதை கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து அந்த லீஃப் தீம், அதாவது க்ரீனரி தீமில் இருக்கணும்னு சொல்லி ஜஸ்டிக்கு போகல ஆசை.
ஸோ அதனால் வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த பேக்ரவுண்டில் தெரியுதுல்ல அந்த ட்ராயிங் நான் தான் பண்ணேன். அதோட கிளிப்ஸை ஆட் பண்ணிக்கிறீங்களா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டுக்கு வேணும், பட் நான் 7 ஃபீட்டுன்னு கேட்டு வாங்கியிருக்கேன். கொஞ்சம் எனக்கு லாங்காக இருக்கணும், ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது இங்கே பெட்ரூமில். ஸோ அதுக்கு போடுற மாதிரி. ஸோ நான் கலர் காம்பினேஷன் வந்து நம்மளே பேர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சொன்னால் நம்ம அது மாதிரி கூட பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுருவாங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த ரூமில் போட போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பேட்டர்ன். இது வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஜஸ்விக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஜஸ்வி ரூமில் போட போகிறோம். ஆக்சுவலி இந்த ரூமில் நானும் ஜஸ்வி மட்டும் தான் ஸ்டே பண்ணுறோம். பட் ஜஸ்விக்குன்னு ஒரு தனி ரூம் வச்சுருக்கேன். அந்த ரூம் வந்து அவளுக்கு படிக்கிறதுக்கு ப்ளே பண்ணுறதுக்குலாம். ஏன்னா அவளோட திங்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்தாங்கன்னா ரூமே குப்பையாக்கிடுவாங்க. ஸோ குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். அதனால அவளுக்கு செப்பரேட்டாகவே ரூம் வச்சுருக்கோம். ஸோ அந்த ரூமில் போடுறதுக்கு வந்து இந்த பிரிண்ட் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹாலில் போடலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு 3rd ஃப்ளோரில் 2 பெட்ரூம்ஸ் இருக்குது, கெஸ்ட் பெட்ரூம்ஸ், அங்கே போட்டுக்கலாம்னு வச்சுருக்கேன். இது வந்து கீழே வந்து நமக்கு ஹாலில் போடுறதுக்கு ஒரே மாதிரி. ஹாலில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஒரு விண்டோ இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து இது வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ஃபுல்லாக நான் விரிச்சு காட்டுறேன். கீழே வந்து கண்டிப்பாக ஹோம் டூர் போடணும்னு எனக்கு தெரியாது. பட் எப்போவாச்சும் ஹால் ரெடி பண்ணுறேன், ஹால் உங்களுக்கு டூர் மாதிரி காட்டுறேன்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அகெயின் கிறிஸ்மஸ் ட்ரீலே வந்து வேறு கலர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரூமை வந்து ரூமாக மாற்ற போகிறோம். ஸோ அந்த வேலையை போய் பார்க்கலாம். நிறைய பேருக்கு கஷ்டமான வேலையே வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட்டை வந்து விரிக்கிறது தான். அதுவும் பெரிய பெட்டை வச்சுக்கிட்டு இதை பிடிச்சி இங்கிட்டு போட்டு அங்கிட்டு போட்டு ஹெல்ப் இல்லாமல் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம். எவ்ரி சிங்கிள் டைம் நானே இது ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ஃபிட்டட் வாங்கிடுவேன். ஸோ தட் ஒரு சைடு மாட்டிட்டு இன்னொரு சைடு வந்து டக்குன்னு மாட்டிடலாம். இது வந்து இந்த நார்மலாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ பில்லோ கவர்லாம் போட்டு செட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து இந்த க்ரீன் வெல்வெட் தீம்லேயே வாங்கி வச்சுருக்கிறேன். எனக்கு மேட்ரஸஸ்க்கு பெட்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி. இது வந்து நம்மளோட டேபிள் லேம்ப்பு. நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசானில் ஆர்டர் பண்ணிக்கலாம். டிஐஒய் மாதிரி தான், நம்மளே அசம்பிள் பண்ணி செட் பண்ணுற மாதிரி இருந்தது. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களே வந்து ப்ராசஸும் கொடுத்துருக்காங்க, ஒரு வீடியோக்கான கியூஆரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எது வேணால் பார்த்துட்டு ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து அழகாக செட் பண்ண முடிஞ்சது. இதிலே வந்து பல்ப் எல்லாமே வந்துடுது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் பிளேசஸ் லைக் நீங்கள் ஹாலில் கூட ஒரு டெக்காருக்கு பர்பஸ்க்கு பயன்படுத்தலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. கலர் மட்டும் பார்த்து வாங்குங்க, நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் இந்த நைட் லேம்ப்ஸ்லேயுமே வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பிளேஸ். லைக் உங்களுக்கு நல்ல டாலான செவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கி வச்சுருந்தேன் முன்னாடியே. இது வந்து ஒரு 7 இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஃப்ரேமு. ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து முன்னாடியே பிரிண்ட் பண்ணி கட் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ அந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷாப்பில் கொடுத்தீங்கனாலே இந்த ஃப்ரேமோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த 7 ஃப்ரேம்ஸுமே வந்து ஹோம் சென்டரில் ஆஃபரில் தான் இருக்குது. நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். இது ஸ்டிக் பண்ணுறதுக்குமே நான் வந்து ஆணிலாம் அடிக்க போகிறதில்ல. ஜஸ்ட் அந்த செல்ஃப் அட்ஹெசிவ் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஜெஷி பாப்பா வச்சுட்டு வேலை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். நான் பண்ணுறேன்னு வந்துடுவாங்க. ஸோ நான் இந்த மாதிரி தான் வாலில் வந்து அழகாக க்ளீனாக தொடச்சிட்டு இந்த ஸ்டிக்கரை மேலே ஒட்டிட்டிங்கன்னா அதில் ஆணி மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஹோக்ஸ்லாம் மாட்டிக்கலாம். பெட்டோட ஹெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக்கா பர்பஸ்க்காக வாங்கி இது வந்து ஹோம் சென்டரில் வாங்கினேன். ஹோம் சென்டரில் வந்து 70% வரைக்கும் ஆஃபரில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும். நான் அன்றைக்கி என் ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் வாங்க போயிருந்தேன்ல, ஸோ அப்போ பார்த்து வாங்கினது தான். செம்ம அழகாக இருந்தது. ஸோ பேக்ரவுண்டில் வந்து இப்போ என்ன பிரச்சனைனா இந்த வால் வந்து நார்த் ஃபேஸிங் வால். இதில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேமும் வைக்கக்கூடாது, மிரரும் வைக்கக்கூடாது. அது இல்லாமல் ஒரு டெக்கரேஷன் திங்ஸ் வேணும், பிளைனாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இதை வாங்கியிருக்கோம். ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இந்த வாலில் கொடுத்துரும். ஸோ ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் இப்போ இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டஃப் தான். பிகாஸ் உங்களுக்கு அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்க்கணும். மீன்வேல் நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஸோ வந்து பிளிங்கிட்டில் வந்து ஸ்லைஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹூக்ஸ்லாம் தேவைப்பட்டது, அதெல்லாம் ஆர்டர் போட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வேலையை நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பண்ணிகிட்டு இருந்தேன். வேறு வேலை இருந்தனால ஃபைனலி அதை எல்லாமே அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த 3யும் பார்த்திங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் ஃபேஸ் ஃபில்லிங்காக இருக்குமேனு வச்சேன். ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நானும் ஜெஷ்வி இருக்கிற ரொம்ப முக்கியமானது, அதுக்கப்புறம் எங்களோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன்ஸோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் பெருசாக ஃபோட்டோஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி மாட்டினதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த தடவை வந்து க்யூட்டாக நம்ம ஃபேமிலி ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் மாட்டிக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. எனக்கு பார்க்கும்போது ஒரு மெமரிஸ் அப்படியே கண்முடி வந்து போச்சு. இப்போ வந்து கர்டன்ஸ்க்கு வந்து இந்த ராடை ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன். யூஸ்வலாக இதுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். இப்போ உங்களோட இது வந்து 4 ஃபீட்டாக இருக்குதுன்னா நீங்கள் மினிமம் ஒரு 6 ஃபீட் வாங்குங்க. அப்போ தான் அந்த ப்ளீட்ஸ் வரும். இது 9 ஃபீட்டு. இன்னும் கூட ஒரு இது வந்து எக்ஸ்ட்ரா போடணும், ஒரு ஒயிட் வந்து சென்டரில் போடணும். நான் 3 போட்டிருக்கேன், ஆனால் அதுவே பத்தலை. 5 ஃபீட்டுக்கு வந்து நான் 7 ஃபீட் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கும்
பார்க்குறதுக்கு அந்த இல்யூஷன். ஜெஷி பாப்பா வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் 2 பேருக்கும் நானும் ஜெஷியும் படுக்கிறதுக்கு வந்து இந்த கிங் சைஸ் ஓகேவா இருக்குது. கார்டோட லிங்க் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அனுப்புகிறேன். ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த வெல்வெட் ஃபினிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். பெட்டில் சோஃபாஸ்லாம் வந்து வெல்வெட்டில் இருக்கிறது பார்க்க ஒரு மாதிரி ப்ரீமியமாக நல்ல லுக் இருக்கும். ஸோ அதனால இப்போ போட்டிருக்கேன். இந்த மேட்ரஸஸ்க்கு போட்டிருக்கிற எனக்கு இந்த பெட் இது ரெண்டும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். பெட் ஸ்ப்ரெட், ஓகே. இந்த மேட்ரஸ்க்கு போட்டிருக்கிற பெட் ஸ்ப்ரெட் அது நான் பிரெட் டெய்லி சொல்லிட்டே இருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து பிரெட்னு தான் வரும். ஸோ இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து ஹோம் ட்ரெஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வாங்கியிருக்கேன். அவங்களோட பேஜ்ல இருந்து தான் நம்ம வந்து என்டையர் ஹவுஸ்க்குமே வந்து கர்டன்ஸ் அதுக்கப்புறம் இந்த பெட் ஸ்ப்ரெட்லாம் வந்து நிறைய வாங்கியிருக்கோம். இதுவே கர்டன்ஸே நான் வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு 12 to 15 கர்டன்ஸ் பக்கம் வாங்கியிருக்கிறேன். செம்ம சூப்பராக இருக்கு. லைட்டிங்கும் அதாவது காட்டன்ல இருக்கனால லைட்டிங்கும் நல்லா வருது. இந்த சேம் டைம் வந்து பார்க்கவும் நல்லா சூப்பராக இருக்கு. ஏன்னா ரூம் ஃபுல்லாக ஒரே க்ரீனாக இருக்குன்னு தோணுதா? ஆக்சுவலி எனக்கு க்ரீன் ரொம்ப பிடிக்கும். க்ரீன் அண்ட் எல்லோ ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த பர்டிகுலர் ரூம் வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷாக ரொம்ப நேச்சுரலாக தான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ இது வந்து எங்களோட மாஸ்டர் பெட்ரூமு. நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்கும். கீழே வந்து உடன் போடுவீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது நான் பண்ண பெயிண்டிங். இதோட ஃபுல் வீடியோ வந்து அட்டாச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அக்ரிலிக் பெயிண்டில் பண்ணியிருக்கேன். எனக்கு பெயிண்டிங் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து பெயிண்டிங்லாம் பண்ணுவேன். பட் அப்புறம் பிஸி ஆகிட்டோம், கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கும்ல, அது அப்படி விட்டாச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி இது செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு தெரியுமா? எக்ஸாக்டாக ஒரு 10 ரூபா கூட செலவாயிருக்காது. அந்த அக்ரிலிக் பாட்டிலில் வந்து எனக்கு ஒரு இவ்வளோண்டு பெயிண்ட் தான் யூஸ் ஆச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு வால் பெயிண்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா வால்க்கு வந்து அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கள். வாட்டர் கலர் யூஸ் பண்ணக்கூடாது, அக்ரிலிக் பெயிண்ட்டு. இது இப்படி டச் பண்ணாலாம் போகாது, தண்ணி வச்சு அடித்தாலும் போகாது. செம்ம சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும். நான் இன்னுமே நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து வீட்டில் பண்ணேன். அப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து இந்த ஃப்ளோர் லேம்ப்பு நான் வந்து நைட் லைட் வந்து சின்னது வச்சுருந்தேன், ஒரு புத்தா. அதை வந்து உடச்சிட்டோம், நான் தான் உடச்சேன். ஸோ கொஞ்சம் வேறு மாதிரி வாங்கலான்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே அவைலபிள் இருக்குது. இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேம்பூ இது டிஐவை மாதிரி ஜஸ்வி பாப்பாவுக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் அவளே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறா. இந்த கிளாஸில் வந்து உள்ள வாட்டர்லாம் போட்டு அப்புறம் அந்த ஜெல்லி மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதுவும் போட்டிருக்கேன். எனக்கு அது பேர் தெரியாது. ஏதோ ஆர்பியா தெரியல. அப்புறம் இதில் வந்து 2 பிளான்ட் வச்சிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஏதாவது டெக்கர் ஐட்டம்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த பக்கம் வால் பார்த்தீங்கன்னா இது ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இதோட டீட்டெயில்ஸ் வீடியோவில் கொடுத்து வச்சுருக்கோங்க. ஆஃபரில் இருந்து கிட்டத்தட்ட வந்து 75% ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்தது. வால் எம்டியாக இருக்க வேணாமே வாங்கினேன். ஆக்சுவலி இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதா தான் இருந்துச்சு. எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பண்ணி முடிக்கவே எனக்கு கரெக்டாக இருந்தது. இன் ஃபியூச்சரில் நான் பண்ணும்போது உங்களை நான் அப்டேட் பண்ணுறேன். காட் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்கப் கிளீனர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக தொடச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இதை நல்லா துடைக்கணும், அடிக்கடி வந்து கழுவலாம் முடியாது இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா வெட் டிஷ்யூ வந்து இந்த மேக்கப் ஒரு வெட் டிஷ்யூலாம் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் லைட்டாக ரப் பண்ணாலே வந்து உங்களுக்கு அழகாக நீட்டாக க்ளீன் ஆகிடும். அண்ட் இந்த பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே வந்து அந்த ஃப்ரெஷ்னஸோட இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் பச்சை கற்பூரம் இருக்குல்ல, அதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்மெல் எதுவும் இருக்காது. பார்க்குறதுக்கே அந்த எப்படி சொல்கிறது உள்ளே வந்தாலே ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் கிடைக்கும்னா அது கிடைக்கும். ஸோ எனக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக நல்ல ஸ்பேஸ் இருக்கும். பெட்டை சுற்றி நீங்கள் நடந்து வரலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா சின்ன பிள்ளைங்க வச்சுக்கணும் தெரியும், ஓடி ஆடி ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சீட்டிங் ஏரியா இருக்கும். இது வந்து விண்டோ சீட் ஏரியா. நான் இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த பெட் ஸ்ப்ரெட்டு, தலகாணி இது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் கீழே உள்ள கபோர்ட்ஸில். இங்கே இது வந்து ஒரு 9 feet லென்த் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து தாராளமாக ஒருத்தர் படுத்தே தூங்கலாம், சிங்கிள் கார்ட் சைஸ்க்கு. நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலாக வந்து மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் நான் படுத்துக்கே தான் பண்ணுவேன். பொய் சொல்கிறதுக்கு என்ன, உட்காந்தெல்லாம் எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்காத வேலை. ஸோ என்னோட முக்கியமான ஸ்டஃப்லாம் இங்கே தான் வச்சுருவேன். லைக் பில் புக்ஸு, அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸ் நோட்டு, அப்புறம் என்னோட ஐபேடு எழுதுறதுக்கு, அப்புறம் பெயிண்ட்ஸ் எல்லாமே. யூஸ்வலாக வந்து என்னோட ஒர்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆன்லைன் பேஸ் பண்ணது தான். ஸோ என்னோட ஸ்டாஃப் ஒர்க் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ்லாம் நான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இதுதான் டைமிங்கும் கிடையாது. எனக்கு எப்போலாம் தோணுதோ அப்போலாம் ஒர்க் பண்ணுவேன், மிச்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்பேன், அந்த மாதிரி இருக்கிறதுனால. ஸோ ஜஸ்ட் பாப்பாவுக்கு வந்து இந்த இடத்த எம்டியாக விட்டாச்சு. ஸோ ப்ளே பண்ணுறது, ஏதாவது எழுதுறது, வரைகிறது அந்த மாதிரி. பட் ஆக்சுவலாக ஹோம் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு அவளுக்கு கிட்ஸும் இருக்குது. இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில். ஸோ நம்ம இங்கேருந்து மானிட்டரும் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அவளுக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி இருக்குல்ல. இப்போ நாங்கள் வீட்டில் டே டைமில் இருக்கோம், இதை எங்களோட சும்மா விளையாடுறோம்னா இந்த இடத்த நாங்கள் யூஸ் பண்ணிப்போம்.
இந்த கர்டன்ஸ்மே ஹோம் ட்ரெஸ்ஸர் பேஜ்ல இருந்து வாங்கலாம். செம்ம சூப்பரா இருக்கும். உங்க பேஜ் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் காட்டன் உங்களுக்கு தெரியுதா வெளியில இருந்து எவ்வளவு லைட் வந்து வருதுன்னு, செம்மையா இருக்கும். ஜஸ்வி என்ன பண்ணிட்டு இருக்க? ஜஸ்வி வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பண்றாங்க. லைக் இந்த கடல்ல கிடைக்கும்ல சிப்பி இதெல்லாம் வச்சு சூப்பரா இருக்கு. ஷெல்ஸ் அழகழகா பாருங்க எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து எதுல வாங்கினேன்? பிளிங்கிட்ல வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ அழகா வந்து அதை டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் மோரோவர் இந்த லீவ் ஃபுல்லாமே வந்து எங்களுக்கு வீடு செட் பண்றது, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் இதுலேயே போயிடுச்சு. எங்கேயும் வெக்கேஷன் கூட போக முடியல. யூஸ்வலாக நாங்கள் செப்டம்பர் வெக்கேஷன் போவோம். ஸோ அப்போ வந்து போய்க்கலாம். இந்த தடவை ஏப்ரல் மே எப்படி போச்சுன்னே தெரியல. ஹோல் லீவ் முடியும் போது ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு என்னோட பெட்ரூம் டூர் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒன்றும் சூப்பர்லாம் சொல்ல முடியாது, எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி நினைக்கிறேன். தென் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பெட்டுக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கோ இந்த ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து ஆப்போசிட்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நாங்கள் டான்ஸ்லாம் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நான் ஜெர்சி பாப்பாலாம் ஏதாவது விளையாடுறது. எங்களுக்கு கீழே ஆக்சுவலி டைனிங்கும் வந்து ஹால் எல்லாம் கீழே இருக்கு. ஸோ அங்கே போய் சாப்பிட சம்டைம்ஸ் போர் அடிச்சுன்னா நாங்கள் ஃபுட்டை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இந்த ஸ்பேஸில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ இங்கே எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக இங்கேயும் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இங்கே வந்து ஒரு டிவி வச்சுருக்கோம், சின்ன டிவியா. ஜஸ்வி வந்து அந்த கார்ட்டூன்ஸ்லாம் பார்ப்பாங்க. டிவி பார்க்காத குழந்தை இல்லையா குழந்தை. சம்டைம்ஸ் வந்து ஐபேடில் பார்த்துட்டு இருப்பான். எனக்கு ஒர்க் இருந்ததுன்னா ஐபேட் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ வந்து டிவி அவருக்கு பார்க்குறதுக்கு. எங்கள் வீட்டில் நான் யாருமே டிவி பார்க்க மாட்டாங்க. நான் சுத்தமாக டிவியே பார்க்க மாட்டேன். எதனாலும் ஃபோனில் பார்க்குற பர்சன் நான். அதனால் அவளுக்காக. அப்புறம் இது வந்து கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸ். ஏன் இந்த வாட்டர் பாட்டில் இருக்குன்னா அந்த சில் வாட்டர் இப்போ குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கேன்ஸ் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். ஸோ மேலே வரும்போது ஒரு 2 கேன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. அப்புறம் இங்கே வந்து சொல்கிற அளவுக்கு இருக்காது. இந்த ஸ்பீக்கர் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஆக்சுவலி. இது வந்து ஒரு மெமரிஸ்க்காக ஒரு ஹாப்பினஸ்க்காக இங்கே வச்சுருக்கேன். பட் அதர்வைஸ் இது பயன்பாட்டில் இல்லை. ஏன்னா நான் சவுண்டாக வச்சு கேட்குற ஆள் இல்லை. உங்கள் எல்லாருக்கும் என்னோட இந்த பெட்ரூம் ஆர்கனைசேஷன் இந்த டூர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன் ஃபியூச்சரில் நானுமே ரெகுலர் பிளாக் கூட ட்ரை பண்ணுறேன். நானும் டெய்லி ட்ரை தான் பண்ணுறேன். பட் என்னால் ஒரு ஃபுல் பிளாகே எடுக்க முடியல. ஸோ இன் ஃபியூச்சரில் ஒரு நல்ல நல்ல வீடியோஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கு, லைக் இந்த வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் இல்லை ஏதாவது ஆட் ஆன் பண்ணாலும் நல்லா இருக்குன்னு தோணுச்சா நீங்க அதே என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் இன்னைக்கு யாருக்கெல்லாம் பர்த்டே இருக்கோ, யாருக்கெல்லாம் அனிவர்சரி இருக்கோ, இல்லை ஹாப்பி பர்த்டே அண்ட் ஹாப்பி அனிவர்சரி. இந்த வருஷம் நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பாய்.